यशायाह नबी की किताब 8वीं अध्याय 18வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 18वीं वचन को एक जन पढ़े. यशायाह की किताब 8वीं अध्याय. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அன்பு நாம் ஜெபம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச முடியாத பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். देख, मैं और जो लड़के यहोवा ने मुझे सौंपे हैं, उसी सेनाओं को यहोवा की ओर से जो सिय्योन पर्वत पर निवास किए रहते हैं, इस्राएली के लिए चिन्ह और चमत्कार हुए. 1985 வருடம் மே மாதம் 3ஆம் தேதி தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்தேன். 1985 साल पर मैं आत्महत्या करने के लिए, मैं खुदकुशी करने के लिए मैं गया था. ஒரு அம்மா மூலமா ஆண்டவர் என்னோடு பேசி என் வாழ்க்கையை மாற்றினார். एक अम्मा के द्वारा प्रभु मेरा जीवन में बदलाव लिया. தற்கொலைக்கு ஓடிக்கொண்டிருந்த என்னை சந்தித்தார். जो आत्महत्या करने के लिए गया था, मुझसे मिला, என்னை அபிஷேகித்தார். मुझे अभिषेक दिया. 1986 வருடம் அவருடைய ஊழியத்திற்கு என்னை வேறுபடுத்தார். 1986 में उनकी सेवा के लिए मुझे अलग किया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हमारे प्यारे बच्चे, 2002 வருடம் அக்டோபர் மாதம் என் மனைவிக்கு கேன்சர் வந்தது. 2002 अक्टूबर महीने में मेरा बीवी को कैंसर आया. என் மனைவிக்கு அது வந்து சேக்ரம் போன்ல இருந்து வந்ததுனால அது வந்து மல்டிபிள் மைலோமா என்று சொல்றாங்க. उनको जो सैक्रम बोन पर आने के कारण उसको मल्टीपल माइलोमा करके वो कैंसर करके बोल दिया. டாக்டர் வந்து அவங்க செக்அப் பண்ண டாக்டர் எல்லாம் சொன்னாங்க அவங்க 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. जब उनको चेकअप किया तो वो डॉक्टर ने कहा सिर्फ 6 महीने ये जीवित रहेंगे. ஏன்னா இது வந்து செகண்டரி ஸ்டேஜ், வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னாங்க. क्योंकि ये फाइनल स्टेज में आया हुआ है. இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. हमसे कुछ नहीं कर पाएंगे करके बोल दिया. நான் சொன்னேன், நீங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க என்று சொன்னேன். मैंने कहा कि जो ट्रीटमेंट जो भी आप दे दीजिएगा. என் பிள்ளைகள் பெரிய பையன் 9 வயது, சின்ன பையன் 5 வயது. मेरा बड़ा बेटा 9 साल का है, मेरा छोटा बेटा 5 साल का है. எனக்கு பிள்ளைகளை இரவெல்லாம் கட்டி பிடிச்சு அழுவேன். मैं रात की समय में ये दोनों बच्चों को पकड़ के मैं रोता था. என் மனைவிக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, கீமோதெரபி கொடுத்தாங்க. मेरा बीवी को कीमोथेरेपी स्टार्ट हो गया. கீமோதெரபி கொடுத்த அடுத்த நாளே, அந்த மருந்து ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாளே என் மனைவிக்கு முடி டோப்பாவா கண்டு விடுது. मैंने जब बीवी को कीमो दिया है, उसका जो नेक्स्ट डे में उनका पूरा बाल नीचे गिरने लगा, बिल्कुल कंजा हो गए. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முடி வந்து ரொம்ப லாங் ஹேர், கண்டக்கால் வரைக்கும் இருக்கும். उनका बाल है जो लंबे बाल है, नीचे तक रहता था. கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல அவங்க உடிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி ஆயிடுச்சு மண்டை. 2-3 दिन के अंदर ही मतलब उनका बाल पूरा कंजा हो गया. मतलब जैसे हमारा जो आलू को उतारते हैं कैसे रहता है, वैसे छिलका उतारने के बाद. என் மனைவி பார்க்கவே முடியல என்னால. मेरा बीवी को मैं देख नहीं पा रहा था. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. और दिन बर दिन वो बहुत सीरियस कंडीशन में चली गई. அதே நேரத்தில் அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல இருந்தாங்க. लगातार वो जीएच में ट्रीटमेंट ले रही थी. டிசம்பர் 22ஆம் தேதி दिसंबर 22 तारीख என்னுடைய சர்ச் பிள்ளைங்கெல்லாம் கேரள் போகிறதுக்காக வேண்டி என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. हमारे चर्च के बच्चे सब केरल ग्राउंड्स जाने के लिए मेरे घर சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும், அவங்களாம் வீட்டில் பாடிட்டு இருந்தாங்க. साई के समय पर 5 बजे मेरे घर में वो गीत गा रहे थे. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், வாசல் பக்கம் டமால்னு ஒரு சத்தம் கேட்டது. मैं वहाँ पे बैठा हुआ था, एकदम द्वार के पास डमार करके एक आवाज आया. திரும்பி பார்த்தா என்னுடைய பையன், 2வது பையன் வந்து முதல் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். एकदम देखा तो मेरा जो दूसरा बेटा ஐயோ, दूसरी मंजिल से वो नीचे गिर गया. ஐயோ என் பிள்ளை கீழே விழுந்துட்டானே என்று வேகமாக போய் தூக்குனா அவனுடைய வலது கண் வெளியே வந்துச்சு. जब मैंने उसको जाके उठा लिया तो एकदम उसका जो आँख पूरा वैसे बाहर निकला के पड़ा हुआ है. அவனுடைய மூக்கிலும் காதிலும் ரத்தம் வர ஆரம்பிச்சு. उसका नाक में भी, उसका कान में से भी खून बहने लगा. அதற்கு பிறகு அவனை அந்த உள்ள பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். उसको एकदम पास में अस्पताल में ले அந்த गए. டாக்டர்
டாக்டர் சொன்ன எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாங்க. उस डॉक्टर ने कहा सब कुछ अभी खत्म हो அதனால चुका है। எந்த ஹாஸ்பிட்டல் என் மனைவி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறாரோ அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் போனேன். जिस अस्पताल में मेरे बीवी को ट्रीटमेंट हो रहा था उसी अस्पताल में ले गए। அந்த கேஷுவாலிட்டியில் கொண்டு போய் பார்த்ததுல அவங்க உடம்புலாம் ஸ்கல்ப் எக்ஸ்ரே எடுத்தாங்க. उन्होंने मतलब अपने बच्चा को इमरजेंसी में लेकर गए, पूरा स्कैन वगैरह किया। அதன் பின்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க. उसके बाद हमारे स्कैन भी हुआ। நல்லா சொன்னாங்க அவங்க உடம்பெல்லாம் எலும்பு உடம்புல இருக்க எல்லா எலும்புமே நொறுங்கிருச்சு. उन्होंने कह रहे हैं कि उसका पूरा जो हड्डियां टूट के पड़ा हुआ है। ராத்திரி பொழுது அவனுடைய ஒரு பெட்டில் படுக்க வச்சு ஒரு 24 hours பார்ப்போம் முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படுக்க சொல்கிறாங்க. படுக்க வச்சு 24 घंटे हम देख लेंगे करके उसको एडमिट करके रख दिया। அவன் உடம்பு என்னுடைய உடம்பு அளவுக்கு பெரிய ஒரு 50 வயசு ஆள் உடம்பு ஊதிடுச்சு. 50 उम्र का व्यक्ति का जो बॉडी जैसे उसका बॉडी सूज गया। ராத்திரி முழுவதும் रात पूरा நான் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன். मैं घुटने टेक प्रभु की ओर तरफ से पुकारने लगा, என் ஆண்டவரே, हे प्रभु என் நீர் கொடுத்த என் பிள்ளை நான் என் சாமி கொடுக்கிறேன். आपने दिया ये बच्चा, என்னால முடியாது. मेरे से नहीं होगा। என் மகனுடைய ஜீவனை மீட்டு கொடு मेरा बेटा का जो प्राण को दोबारा दो। என்று நான் முழுவதும் முழங்கால் படிட்டு அவனுடைய பெட்டுக்கு முன்னாடி கதறி அழுது செவித்தேன். रात भर के मैं पूरा घुटने में टेक कर मैं चिल्ला चिल्ला के प्रभु से प्रार्थना करने लगा। அதன் பின்பு காலையில 3 மணிக்கு ஒரு டாக்டர் வந்தார். उसके बाद 3 बजे के आसपास एक डॉक्टर आए थे। நீங்க ராத்திரி எடுத்து அதே ஸ்கல்ப் எக்ஸ்ரே வந்து மீண்டும் எடுத்துருவாங்க. दोबारा जो स्कैन एक्सरे रात को लिए तो उसको दोबारा आप जाके लेकर आइए। எடுத்து 5 மணிக்கு போய் எடுத்துட்டு வந்தோம். जाके 5 बजे हमने एक्सरे लेकर आए। அடுத்து ராத்திரி எடுத்த எக்ஸ்ரே இப்போ எடுத்த எக்ஸ்ரே மாறி மாறி பார்க்குறாங்க. जो रात को लिया वो एक्सरे को और अभी 5 बजे की सुबह जो लिया वो एक्सरे को बार-बार वो देख रहे थे। அவரு என்ன இது ராத்திரி எடுத்த எலும்பு எக்ஸ்ரேல எல்லா எலும்பும் நொறுங்கி இருக்கு, இப்போ எடுத்த எக்ஸ்ரேல எல்லா எலும்பும் நார்மலா இருக்கு. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, वचन कहता है இதோ நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகள் प्रभु ने मुझे जो यहोवा ने जो दिया वो मेरे बच्चे। சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற தேவனாலே सिय्योन पर्वत पर निवास करते हैं। இஸ்ரவேலை அடையாளங்களாக பார்க்கலாம். यहोवा के द्वारा इस्राएलियों के लिए चिन्ह और चमत्कार हो जाएगी। என்றைக்கு என்னை அழைத்தாரோ जिस दिन मुझे बुलाया 19 வயசுல நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். लगभग 19 साल पहले मैं प्रभु का सेवा में आया। When I came to ministry, I was 19 years old. मैं जब मिनिस्ट्री में आया था सेवा के लिए तब मेरा उम्र 19 साल। I passed many most obstacles in my life. बहुत कुछ ऐसे सिचुएशन मैंने पार करके आ चुका हूँ। I was walked through mountain, valley and many distraction in my life. बहुत तराई में पहाड़ में बहुत जगह को पार करके मैं आ चुका हूँ। 19 வயசுல வந்தேன். 19 साल पर मैं आया। ஒரே நீர் எனக்கு மகனை மீட்டு தாரும் என்று சொல்லி ஜபித்ததனால கர்த்தர் எனக்கு மீண்டும் அற்புதம் செய்தார். आप मेरा बीवी को प्राण को मुझे दोबारा दे करके मैं प्रार्थना कर परमेश्वर ने दोबारा जीवन दिया। இந்த ரிஸ்க்ல மட்டும் ஏர் கிராக் இருக்குன்னு சொல்லி மாவு கட்டு போட்டாங்க, பிஓபி போட்டாங்க. जो इसका जो मतलब रिस्ट जॉइंट है उसमें थोड़ा सा क्रैक है करके उसके लिए पीओपी प्लास्टर लगाया। ஆனா அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் பிஓபி போடணும்னாங்க. लेकिन उसको अस्पताल में एडमिट करा के पीओपी डालने को बोल रहे थे। எந்த வார்டுல இருக்கிறாங்களோ அதே வார்டு பக்கத்துல என் பையனை கொண்டு போகணும்னாங்க. जिस वार्ड में मेरा जो सस्ती वहीं पर मेरे बच्चे को भी डालने के लिए कह रहे थे। டாக்டர் சொன்னார் அதே வார்டு பக்கத்துல தான் எங்க மனைவி கேன்சர்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, அதனால இவனை கொண்டு போனா அவன் என்னை மனைவி பார்த்தாங்கன்னு சொன்னான். அவன் இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு வருவாங்க, நான் ரிசர்ச் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போறேன். நான் வந்து ஓபியா வந்து பிஓபி போட்டு வச்சேன். जो मेरे बीवी को बेड के पास ही मेरे बेटा को भी रखेंगे तो उसमें देखो और ज्यादा उसको परेशानी हो जाएगा, इसलिए कि मैं बेटा को मैं घर लेकर जाऊंगा, आके मैं बीच में आके पीओपी डाल दूंगा करके मैंने कह दिया। உடனே உங்களோட ஓன் ரிஸ்க் எடுத்து சொல்லி லெட்டர் கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் வாங்கி கையெழுத்து வாங்கி அவனை வீட்டுக்கு அனுப்பினாங்க. उसके बाद आप अपने रिस्क पर लेके जाने करके एक लेटर लिखवा के मेरे से
साइन लेकर उन्होंने भिजवा दिया। முதல் நாள் மாலை 5 மணிக்கு கீழே விடும்போது அந்த பக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வந்துட்டு ஐயோ அம்மா வேற கேன்சர்ல அங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களே இவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி அழுதாங்க. पहला दिन में जो शाम की समय को वो गिर गया था तब वहाँ के लोग सब बोलने लगे कि मम्मी को तो कैंसर है, ये बच्चा भी गिर गया, किससे बोलने लगे। அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போறேன். வீட்டு முன்னாடி ஆட்டோ நிப்பாட்ட உடனே ஆட்டோ விட்டு இறங்கி குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடணும். अगला दिन सुबह 9 बजे को मेरे बेटा को मैं जो ऑटो से लेकर गया था, मेरा बेटा उतर कर एकदम अंदर भाग के घर के अंदर गया। அப்ப அந்த பக்கம் அக்கம் பக்கத்துல இருந்த நேற்று அழுதவங்க எல்லாம் சொன்னாங்க உண்மையிலேயே இயேசு உங்களோட இருக்கிறாரு. यीशु अपनी जीवित का वचन है। என் அன்புக்குரிய ஜீவனுள்ள பிள்ளைகளே கர்த்தர் உங்களோட இருக்கிறார். प्रभु आपके साथ रहता है। எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார். किसी भी परिस्थिति में वो कभी नहीं छोड़ेगा। அவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டதாக நான் பார்த்ததே இல்லை. वो अपनी प्रजा को छोड़ा हुआ करके मैंने कहीं नहीं देखा हुआ। அதன் பிறகு நான் மெதுவா போய் என் மனைவி பக்கத்துல உட்கார்ந்து அவர்களை தடை கொடுத்துட்டு उसके बाद मैं मेरे बीवी के पास जाकर उसको நடந்த எல்லாவற்றையும் சொன்னேன். जो कुछ बीता है सारे विषय को मैं उसको बताया। எவ்வளவு நல்லவர் தெரியுமா? कितना अच्छा परमेश्वर है। என் இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? मेरा यीशु कितना अच्छा है, आप जानते हैं? எவ்வளவு நல்லவர். बहुत बहुत अच्छे हैं என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हमारा प्रिय प्रजा। அந்த சாட்சி பெரிய சாட்சி. मेरा गवाह एक बड़ी बहुत बड़ी गवाह அதனால है। எனக்கு நேரம் கொஞ்சமா இருக்கனால நான் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். समय बहुत कम है, इसलिए थोड़ा सा ही मैंने आपके सामने रखा हुआ है। 2014 வருஷம் 2014 में நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக் எடுக்கிறேன். जब मैं चर्च में प्रचार करके माइक उठाया, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. मुझे एकदम हार्ट अटैक होने लगा। என்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு வா நீ ஏன் பிரசங்கம் எனக்கு வீட்டுக்கு போயிட்டு போயிட்டேன். मैंने असिस्टेंट पास्टर को बुला के आप प्रचार करो, मैं घर जा रहा हूँ, उसमें चला गया। அங்கே எங்கள் ஒய்ஃப் வேன்சன் ஹாஸ்பிட்டல் போனால் இசிஜி எடுத்து பார்த்தோன்னா எல்லா லீடுமே வந்து ப்ராப்ளம். जो मेरा मिसेस काम करती है उसी हॉस्पिटल में मैं लेके जाके चेकअप किया तो मेरा ईसीजी में बहुत कुछ प्रॉब्लम्स है। பிபி பார்த்தாங்க 170 140. बीपी चेक किया 170 by 140 है। உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கண்ணா. एकदम उन्होंने कहने लगे बड़ा अस्पताल में ले जाओ इनको। ஐயோ நான் காரில் ஏறும் பொழுதே ஃபெல்ட் ஆகிட்டேன். என் மனைவி மேலே சாஞ்சிட்டேன். जब मैं गाड़ी में अंदर घुस रहा था तब मैं कोलैप्स हो गया, मेरा बीबी के ऊपर गिरने लगा। ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் டெட். लगभग मतलब बिल्कुल मृत्यु के पास था, मैं खत्म होने वाला था। ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன கரண்ட் ஷாக் வச்சு என்ன உயிரோடு எழுப்பினாங்க. वहाँ पर मेरे को जो अस्पताल में ले गए थे तब डिफिब्रिलेटर लगा के शॉक देके मेरे को दोबारा जीवन दिया। ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு காரில் ஏறினது தான் எனக்கு தெரியும். जो मतलब विश्राम दिन के इतवार सुबह 9 बजे को गाड़ी के अंदर मैं बैठ रहा था, वो दूसरा था वही मेरे को पता है। அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. उसके बाद क्या हुआ कि मैं नहीं जानता। நான் முடிச்சு பார்க்குற 3 மணி मैं आँख खोल के देख रहा लगभग 3 बजे ஐசியூல இருக்கிறேன். मैं आईसीयू में है। என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे बच्चे, இதோ நான் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலை அடையாளங்களாக மாற்றுவதாக இருக்கிறோம். सेनाओं के यहोवा की ओर से सिय्योन पर्वत पे निवास करते मेरा बच्चे इस्राएली के लिए चिन्ह और चमत्कार है। அதன் பிறகு என்னுடைய எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு நான் டிக்கெட்லாம் போட்டாச்சு, கேன்சல் பண்ண முடியாது. டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டோம். अमेरिका जाने के लिए मेरा जो टिकट वगैरह डाल चुके थे, लेकिन अभी उसको कैंसिल नहीं कर सकते। 3 மாதம் கழிச்சு டாக்டர் சொன்னா நீங்க பிரயாணம் பண்ணலாம், அமெரிக்கா போகலாம். 3 महीने के बाद जो डॉक्टर्स कह रहे थे अभी आप अमेरिका जा सकते हैं। அமெரிக்காவுக்கு கிளம்பி போனேன். जब मैं अमेरिका चला गया, இந்த ஊழியத்தை செய்து கொண்டேன். मैंने सेवा को वहाँ पर भी किया। டிசம்பர் மாதம் என் மனைவிக்கு திடீரென்று ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. இந்தியாவில் दिसंबर महीने में मेरा इधर भारत देश में मेरा जो बीबी एकदम अचानक वो सीरियस होने लगी। நான் இந்தியாவில் அவங்க இந்தியாவில் இருக்காங்க, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். वो इंडिया में रह रही है, मैं अमेरिका में रह रही हूँ। எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அந்த ஸ்பைனல் கார்ட் டிஸ்க் வந்து 6 and 7 டிஸ்க் இஸ் லாஸ்ட் டிஸ்அப்பியர். जो मतलब एमआरआई स्कैन लेकर देखा तो जो उनका स्पाइनल कार्ड है उसमें मतलब 6 लंबा 6 और 7 बिल्कुल
जिससे फिर वहाँ पर दिखाई नहीं दे रहा था। என்ன ஆச்சுன்னே தெரியல. क्या हुआ करके पता नहीं। தலையும் பாடியும் உடம்பும் அப்படியே தனியா நீ அந்தரமா நிக்குது. இது வந்து ப்ரெஷர் ஆகி அப்படியே இதில் உட்காந்தா மூளையில இருந்து உடம்புக்கு போற எல்லா நரம்புகளுமே அந்த இதெல்லாம் அதுக்குள்ளதான் போகுது. ஏதாவது ஒன்று கம்ப்ரஸ் ஆயிருந்ததுன்னா அவங்க கோமா ஸ்டேஜுக்கு வரணும், செத்து இருக்கணும், பூமி ஆயிருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு சைடு எஃபெக்டோட அவங்க இருந்திருக்கணும். जो सर और बॉडी अलग होने जैसा ये जो सर्वाइकल में भी उनको बहुत दिक्कत हो गई, एकदम वो परेशानी में आ गई, मतलब बहुत बीमारी मतलब बढ़ गया है। ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர். உடனே டாக்டர் அவங்க கொண்டு போய் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் ரிஸ்க் பண்ணாட்டாலும் ரிஸ்க். जो बहुत मुश्किल कंडीशन में उनको अस्पताल में लेके गए तो डॉक्टर कहने लगे कि आपको अभी ऑपरेशन करने से भी मुश्किल है, ऑपरेशन ना करने से भी मुश्किल है। அப்புறம் அதை வந்து எனக்கு அவங்க இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க. वो एमआरआई स्कैन मेरे को मतलब मुझे व्हाट्सएप में भेजा था। அந்த டாக்டர்கிட்ட காட்டின அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை वहाँ पर मैंने डॉक्टर को दिखाया। அவங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்தோன்னே ஷி டஸ் வாட் அப்படின்னாங்க. वो मुझसे कहने लगे कि ये अभी भी चल रही है क्या? இப்படி கேட்குறான்னு எனக்கு ரொம்ப பயம் வந்தது. उन्होंने ऐसे पूछने से मेरे को एकदम डर आने लगा। எனக்கு ரெண்டாவது முறை பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததாங்க. दूसरी बार उसको सुनते ही मेरे दोबारा एक हार्ट अटैक होने लगा। உடனே அங்கே உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. वहाँ पर स्पॉट करके एक बड़ा अस्पताल, वहाँ पर दोबारा मेरे को एडमिट कर दिया। என்னுடைய மனைவி இங்கே ஐசியூல இருக்காங்க, நான் அங்கே ஐசியூல இருக்கேன். जो मेरा बीवी यहाँ पर आईसीयू में है, मैं वहाँ पर अमेरिका में आईसीयू में हूँ। என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हमारे प्यारे बच्चे, என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. क्या हुआ होगा सोचिए। டாக்டர் சொன்னாங்க ஒரு எப்படியும் அவங்க ஆப்ரேஷன் பண்ணா 21 நாள் வந்து அவங்க வந்து ஐசியூல இருக்கணும்னு சொன்னாங்க. उनका मतलब ऑपरेशन हुआ तो 21 दिन अस्पताल में आईसीयू में रहना पड़ेगा। என்னுடைய காஸ் கிரேஸ் वो बहुत परमेश्वर का अनुग्रह से மூணாவது நாளே அவங்க நல்லா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. तीसरे दिन वो उठकर चलने लगी, ஏன்னா அந்த ஐசியூல இருக்கிறது என்னையும் கத்த நோக்கி பார்த்தாங்க. क्योंकि जो वहाँ पर मैं आईसीयू में था मुझे भी परमेश्वर ने देखने लगा। நானும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன். मैं भी उठकर चलने लगा। நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளமாக இருக்கிறோம். उसी सेनाओं का यहोवा की ओर से सिय्योन पर्वत पर निवास किए रहते हैं, मैं और मेरे लड़के, यह मतलब इस्राएली के लिए चिन्ह और चमत्कार है। என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, और प्यारे प्रजा, தேவன் நல்லவராக இருக்கிறார். यीशु मसीह अच्छा है। Oh, taste and see that the Lord is good. और चक्के देखो वो कितना अच्छा है। There is nothing nothing as like our God. उनके समान और कोई है ही नहीं। Hallelujah. Amen. Amen. அன்பானவர்களே, हमारे प्यारे प्रजा, 2017 ஆண்டு 2017 में நாங்கள் நடத்தி கொண்டிருந்த சர்ச்சை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. जो मैं चर्च चला रहा था उस चर्च को खाली करने के लिए कहा। அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் சொல்றாரு காலி பண்ணுங்க என்று சொல்றாரு. वो भी क्रिश्चियन भैया है, उन्होंने कह दिया कि आप खाली करो। நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், मैंने प्रभु से पूछा, அவரே நான் எப்படி இந்த மந்தையை கொண்டு போவேன்? हे प्रभु, मैं इस झुंड को मैं कहाँ पर ले जाऊँ? நான் எங்க இந்த மந்தையை கூட்டு ஓடுவேன், இங்கே கூட்டு போய் மேய விடுவேன், அந்த கடையை போடுவேன். मैं कौन सा झुंड को उठाकर चला सकता हूँ? அன்பானவர்களே, प्यारे बच्चे, ஒரு லாயர் எனக்கு ஃபோன் பண்ண, உங்களுக்கு ஒரு இடம் உங்களுக்கு வேலைக்கு வாங்குறீங்க. एक वकील ने मेरे से बात किया कि वहाँ पर एक जगह है, அந்த उसको இடத்தை आप வாங்குறதுக்கு எப்படியும் எங்க ஏரியாவில் 3 கோடி ரூபாய் போகுது. उस जगह को खरीदने के लिए हमारे एरिया में उसको 3 करोड़ कहते हैं। வெறும் 5 ரூபாய் காயினோட அந்த அவன்கிட்ட போறேன். सिर्फ 5 रुपए का कॉइन उठाते हुए मैं वो उनके पास में गया। அவர் என்ன பார்த்தார், மேலும் பார்த்தார். वो मेरे को ऊपर से नीचे तक நீங்க देखा। தான் இடத்த வாங்க போறீங்களா? आप ही वो जगह लेने वाले हैं? ஆமா என்று சொன்னேன். मैंने कहा हाँ। எனக்கு பார்த்தா ஆள் பழுக்கா இருக்கிறது ஒரு நல்ல வீட்டில் மாற்றினேன் நினைச்சேன். उन्होंने मेरे को देख लगा, सोच लिया ये बड़ा अच्छा पार्टी है, बहुत वो है। ஒரு க்ளீன் கோட் எம்டி பாக்கெட்னு ஒரு தெரியல. लेकिन उनको ये नहीं पता कि मेरा खाली पॉकेट है। நான் பண்டே போயிட்டு मैं प्यारे प्रजा, அது கேட்டார், எவ்வளவு கொடுக்குறீங்க?
उन्होंने मुझसे पूछा आप कितना दोगे? எங்க சர்ச்சில் விசுவாசம் என்ன கலெக்ஷன் பண்ணி ஒரு 12 லட்ச ரூபாய் வேணா தருவேன். मैंने हमारे चर्च में सारे विश्वासियों से कलेक्ट करके लगभग 12 लाख दे सकता हूँ। என்னை இலக்காரமா பார்த்து சிரிச்சாங்க. उन्होंने मेरे को ऐसे देख के अजीब से हंसने लगे। ஏன்னா கோடியில போகுது, நீங்க லட்சத்தில் நிக்கிறீங்க. 1 करोड़ में जा रहा है, अब तो लाखों में बोल रहे हैं। அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து அவரை உள்ள கூட்டு போய் ஏதோ பேசினாங்க. फिर उनका मिसेस ने उनको अंदर बुला कर कुछ बात किया। சரி பாஸ்டர், நாங்க 12 லட்ச ரூபாய் கொடுக்க முடியாது. ठीक है पास्टर जी, 12 लाख तो दे नहीं सकते, 15 லட்ச ரூபாய் கொடுங்க. 15 लाख आप दीजिए। आप जगह को लेने की बात कर रहे हैं। 15 லட்சம் ஒரு பக்கம் வருது. 5 லட்சம் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா 10 லட்சம் கொடுக்கணும். 5 लाख हमने सब कुछ मतलब अरेंज करके दे दिया और 10 लाख देना है। நான் நேரம் முடிய போகுது, அவங்க கொடுத்த 6 மாசம் முடிய போகுது. उन्होंने दिया वो 6 महीना खत्म होने वाला समय என்ன था। பண்றது, ஒரு பக்கம் எங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். तो उसी समय पर बड़ा बेटा को मैंने शादी के लिए रखा हुआ था। பெரிய பையன் அவனுக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறான். मेरा बड़ा बेटा अमेरिका में मतलब बाइबल कॉलेज पढ़ रहा है। கல்யாணம் ஜூன் 20 தேதி நடக்க இருக்குது. शादी जून 20 तारीख को होने वाला है। இந்த மாதம் ஜனவரி 15th வந்து பணம்லாம் கொடுத்து முடிக்கணும். जनवरी 15वीं तारीख के अंदर हम पैसा पूरा देना है। இன்னும் ஒரு பக்கம் கடன்ல வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் எங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க. एक और जगह पे हमारा कर्जा 12 लाख वो हमें सतावट कर रहे थे। ஒரு பக்கம் 15 லட்சம் வந்து 10 லட்சம் வந்து எங்க பையன் கல்யாணத்துக்கு சம்பந்தி வீட்டில் போகணும். एक साइड में मेरा जो बेटा का शादी के लिए 10 लाख है, मेरे संबंधित वाले घर पे देना है। ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து 15 जनवरी 15 தேதிக்குள்ள முடிக்கணும். इस साइड पे वो जो लैंड को जनवरी 15 तारीख पहले उसको फिनिश करना है। இன்னொரு பக்கம் கடன்காரங்க வந்து 15 தேதி जनवरी மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க. दूसरी साइड पे देखा तो कर्जा लोग मतलब कर्जा में दिया है, उन्होंने आके ये जनवरी महीने के अंदर कर्जा पूरा முழங்கால் பண்ணிட்டு அங்கிட்டு ஜெபம் பண்ணேன். मैंने गुड नाइट टेक प्रभु से प्रार्थना என்ன की। செய்யறது தெரியல பாருங்க. प्रभु मैं क्या करूं, मुझे समझ नहीं आ रहा है। கரெக்டா 15 தேதிலாம் என்னுடைய மணி கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு லோன் ஒன்று திடீர்னு போட்டாங்க. அது ரொம்ப நாள் ஆகும். வித்தின் 2 daysல லோன் வந்தது 10 லட்சம். मेरा जो बीवी ने एकदम वो सरकारी नौकरी में करती है, इसलिए उसने लोन अप्लाई किया। लगभग 15-20 दिन लगता है, लेकिन उसी समय पर 2 दिन के अंदर लोन मिल गया। அதுக்கப்புறம் எடுத்து அந்த இடத்த முடிச்சோம். उस 10 लाख को उठाकर उस जगह को हमने खरीद लिया। கணக்காரெல்லாம் வந்து எப்படி அது கடன் முடிஞ்சுன்னு இது வரைக்கும் நினைச்சு பார்க்கிறேன். எப்படி முடிஞ்சுன்னு தெரியல, எப்படி முடிஞ்சது. लेकिन अभी तक मेरे को मतलब सोचने से अजीब सा लग रहा है कि कैसे वो 10-12 लाख भी मैंने दे दिया, मेरे को पता नहीं। ஜூன் 20 தேதி என் மாணவனுக்கு கல்யாணம், ஒரு பெரிய மினிஸ்டருடைய வீட்டு கல்யாணம் நடந்தது. जून 20 तारीख को मेरे बेटा को जो शादी है, जो मंदिर लोगों का घर में होता है, वैसे शादी हुआ। நல்லவர், இயேசு நல்லவர். यीशु मसीह अच्छा है, அவரை பிடிச்சுக்கங்க. उनका अच्छा सा पकड़ लीजिएगा। அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். जो कोई उनका निकट आते हैं वो सब धन्य लोग हैं। என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, हमारे प्यारे बच्चे, உங்களை கைவிடுவாரா? वो आपको छोड़ देगा क्या? அனைத்தோர் உண்மையிலும் जो आपको बुलावट किया प्रभु वो सचमुच है। आपने बुलावट किया परमेश्वर सचमुच है। நிறைய சாட்சி. बहुत कुछ गवाह नहीं दे सकता, ஆனாலும் எனக்கு இப்ப நேரம் இல்லை. लेकिन अभी मेरे पास समय नहीं है। கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை நான் தியானம். अभी प्रभु का वचन को तरफ से हम ध्यान करेंगे। यशायाह नबी की किताब 51 அதிகாரம் 2 வசனம். 51 अध्याय 2 वचन। यशायाह चैप्टर 51 वर्स 2। உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். अपने मूल पुरुष अब्राहम और अपनी माता सारा पर ध्यान करो। जब वह अकेला था तभी से मैंने उसको बुलाया और आशीष दी और बढ़ा दिया। ஆபிரகாமையும் சாராளையும் அழைத்த தேவன் अब्राहम और सारा को बुलावट किया
है वो परमेश्वर। எப்படி அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினான். जब मैं अकेला था तब उसको आशीर्वाद देकर उसको बड़ा किया। என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरा प्यारा बच्चे, இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், आज मैं सोच रहा हूँ இந்தியாவோட ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்தவங்க பாஸ்டர் அழைத்து அவங்க பாஸ்டர்மாவையும் அங்கிருந்து அந்த ஏரியாவில இருந்து அழைத்து புது தலைநகரத்தில் கொண்டு வந்து வைத்து 3 சபைகளை கண்ட கையில் கொடுத்து மந்தையை கையில் கொடுத்து அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதில் எவ்வளவு தியாகம் இருக்கும், எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். इंडिया में, भारत देश में कई छोटी सी गांव में मतलब आपका पास्टर जी जन्म हुआ था, वहाँ से परमेश्वर ने इनको लाकर आपका पास्टर माँ भी और कोई मतलब गांव में रहने वालों को उठाकर परमेश्वर इस इंडिया के कैपिटल में लाकर खड़ा किया, तो उनको अनुग्रह करके 3 कलीसिया भी देंगे, जुट भी प्रभु ने दिया है, दिया तो कितना उन्होंने प्रभु ने किया कामों के लिए हम याद करते हैं। இந்தியாவில் அதே போல நான் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன், சென்னை பட்டணத்தில் தமிழ்நாட்டுடைய தலைநகரில் சென்னையில் இருக்கிற கர்த்தரை ஆசீர்வதித்து ஒரு 250 பேருக்கு விசுவாசிகளை கொடுத்து பிரான்ச்சுகளை கொடுத்து கர்த்தரை விருதமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்காருன்னு சொன்னான். அதில் எவ்வளவு ஒரு தியாகம், எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை இருந்தது தெரியுமா? जैसे मैं भी एक छोटी सी गांव में जन्म हुआ था, लेकिन प्रभु ने मुझे जो तमिलनाडु का कैपिटल चेन्नई में रखे, उन्होंने मेरे को लगभग 150 का मतलब विश्वासी लोग हैं और भी ब्रांच कलीसिया भी दिया हुआ है, दिया तो मेरा जो मतलब त्याग अर्पण कितना है परमेश्वर ने देखा होगा। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हमारा प्यारे बच्चे, நான் பிறந்த இந்தியா ஏதோ ஒரு கிராமத்தில், तो इंडिया में कोई एक गांव में, ஆனா என்னுடைய பேரன் அமெரிக்காவில் பிறக்கிறான். என்னுடைய சந்ததி जो मेरा मतलब मेरा पोता अमेरिका में जन्म हुआ है। அவனுக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட், அமெரிக்கன் சிட்டிசன். அவன் என் பேரன் அமெரிக்கன் சிட்டிசன். मेरा पोता है वो अमेरिका में अमेरिकन सिटीजन बन गया। அவனை 6 மாசத்துக்கு இந்தியா கொண்டு வந்தாங்க, திருப்பி வந்தாங்க. जब वो 6 महीने का बच्चा था तब इंडिया में लेकर आए थे। அவனுக்கு 6 மாசத்துல அவனுக்கு விசா, இந்தியா விசா கொடுக்குது. वो उसका भी मतलब ये भारत देश भी विसा दे रहा है उसको। எப்படி ஆண்டவர் நடத்துறார்? कैसे தேவ प्रभु பெரியவர். चला रहा है। ஹalleluya. हालेलुया। ரெண்டு பையன், ரெண்டாவது பையன் லண்டன்ல இருக்கிறான். லண்டன்ல MBA படிக்கிறான். मेरा दूसरा बेटा लंदन में MBA पढ़ाई कर रहा है। எப்படி நடந்தது எல்லாம் நான் சொன்னேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தர் சித்தமா ஆண்டவர் கொண்டு போவார். ये कैसा हुआ सब कुछ मैंने उसको बोला तो प्रार्थना करो परमेश्वर आपको लेकर जाएगा। அது கூட ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவனை அத்தனை பெருக பண்ண காரணம் என்ன? ऐसे अब्राहम जब अकेला था परमेश्वर उसको बुलाया, उसको बढ़ोतरी करने का कारण क्या है? ஏன் அவனை ஆசீர்வதித்தார்? क्यों उसको आशीष दिया? 2 விஷயத்தை நிறைய இருக்குது ஆபிரகாமுக்கு வந்து, அதுல 2 விஷயத்தை மட்டும் நமக்கு டைம்ல என்னன்னா அப்படியே ஷார்ட்டா பார்க்க போறோம். 2 விஷயம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசி. बहुत कुछ मतलब विषय है, उसमें से मैं सिर्फ 2 विषय ध्यान करने के लिए मैंने सोचा हुआ है। उत्पत्ति की किताब 12वीं अध्याय को उठा लीजिएगा। ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசி. पहला वचन से पढ़िए। கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் ம். விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். यहोवा ने अब्राहम से कहा, अपने देश और अपने कुटुंबिया और अपने पिता के घर को छोड़कर उस देश में चले जा जो मैं तुझे दिखाऊंगा, और मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरा नाम महान करूंगा और तू आशीष का मूल होगा। जो तुझे आशीर्वाद दे
उन्हें मैं आशीर्वाद दूंगा। जो तुझे कोसे मैं साफ दूंगा और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे। கர்த்தர் உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. मैं तेरा कुटुंबिया तेरा देश सारे छोड़कर मैं जो दिखाऊंगा उस देश में तू जा। நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். मैं तुझे आशीर्वाद देकर तेरा नाम को बड़ा करूंगा। உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். तुझे बहुतायत आशीष दूंगा। நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तो आशीष पाकर रहेगा। உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். जो तुझे आशीर्वाद देते हैं उनको मैं भी आशीर्वाद दूंगा। உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். जो कोई तुझे कोसे उनको मैं शाप दूंगा। ஆபிரகாம் உடனே கர்த்தரை பார்த்து एकदम अब्राहम परमेश्वर को तरफ से देखे நான் எங்க போகணும், मैं कहाँ जाना है, எப்படி போகணும், कैसे जाना है, எதற்கு போகணும், क्यों जाना है। இங்க இருக்கும்போது நீதான் ஆசீர்வாதத்துக்குரியவர், இங்க இருக்கும்போது உன்னால் ஆசீர்வதிக்க முடியாதா? क्यों आशीर्वाद का जो मूल तेरे पास है, यही से आप आशीर्वाद दे नहीं सकते क्या। ஏன் நான் இங்க இருந்தா ஆசீர்வதிக்க முடியாதா क्यों यहाँ से आप आशीर्वाद दे नहीं सकते क्या। என்று எதுவுமே கேள்வி கேட்கல. कुछ भी सवाल नहीं पूछा। 4வது வசனம் சொல்லுகிறது, चौथी वचन कहता है கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் கிளம்பி போனான், புறப்பட்டான். इसी वचन के अनुसार अब्राहम चला। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். जैसे अब्राहम को परमेश्वर ने कहा वैसे उसने किया। ஒரு கீழ்ப்படிதல். एक बात मानने का स्थिति। நீ உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. तुम अपने देश और अपनी कुटुंबिया अपना घर छोड़कर तो निकल। ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க இருக்கிற இடத்துல இருந்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? प्रभु जिस जगह पे हम रहते हैं वहां से आशीर्वाद दे नहीं सकते क्या। இருக்கிற இடத்துல இருந்து ஆசீர்வதிக்க முடியாதா? जगह पर मैं रहता हूँ वहीं से आशीर्वाद नहीं आ सकता है क्या। அவன் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா वो விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு இடமாக वो இருக்கு. रहने का जो स्थान है कैसी जगह वो मूर्ति पूजा करने वाला स्थान। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हमारे प्यारे बच्चे அவன் கர்த்தர் இருக்கிற இடத்துல இருந்து அவனை ஆசீர்வதிக்க முடியாதானே? परमेश्वर जो जिस जगह पे हम रहते हैं वहीं से आशीर्वाद दे नहीं सकता है क्या। ஏன் இந்த இடத்தை விட்டு போன்னு क्यों சொல்றாரு? इस जगह को छोड़ने के लिए बोल रहा है। ஏன்னா அங்க இருந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. क्योंकि उस जगह पर उसको आशीर्वाद नहीं दे सकेगा। ஏன் ஆசீர்வதிக்க முடியாது? क्यों आशीर्वाद नहीं आएगा। யோசுவாவின் புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே यहोशू की किताब 24 வசனம், तीसरी वचन जो मतलब यहोशू जोशुआ चैप्टर 24 वर्स 3। நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த ஆ, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து ஆ. அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி 2வது வசனத்தை வாசிங்க. दूसरी அப்பொழுது वचन யோசுவா அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஆ. பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் தகப்பனாகிய தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? புரியுதா? இப்போ आपको समझ आ रहा है। இந்த இடத்துல இருந்த விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல இருந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். यहाँ पर मूर्ति पूजा करने की जगह पर रहेगा तो इस जगह पे आशीर्वाद नहीं आ सकेगा। அன்பானவர்களே, हमारे प्यारे बच्चे அந்த ஒரு விக்கிரக ஆராதனையை விட்டு நம்ம வெளியே போகணும். ऐसे जो पराई देवता को जो आराधना करते हैं उसी जगह को छोड़कर जाना है। தேவனை நம்ம ஆசீர்வதிக்க முடியலன்னா प्रभु क्यों हमें आशीर्वाद नहीं दे सकते। நாம் விட வேண்டிய தேசங்கள் நிறைய இருக்கு. हम जो छोड़ने वाला देश बहुत कुछ है। விலகி போக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. छोड़ के जाने का विषय बहुत है। பாவத்தையும் அதனுடைய எல்லா குண நலன்களை விட்டு போக வேண்டிய அவசியமா இருக்கிறது. पाप और बहुत कुछ उसकी गुण को छोड़ कर निकलने का समय है। நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை ஆசீர்வதி சொல்லி நீங்க ஆண்டவரை ஜெபிக்க முடியாது. मैं ऐसे ही रहूंगा मुझे आशीर्वाद दो करके बोल नहीं सकते। முதல்ல எல்லாவற்றையும் விட்டு விலகி போகிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். पहले सब कुछ छोड़ कर जाने वाला बनना है। கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் அவன் கீழ்ப்படிந்தான். जैसे परमेश्वर ने कहा वैसे उसने एकदम बात मानने लगा।
கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, हमारे प्यारे बच्चे, நேரம் இல்லாதனால சும்மா ஒரு मेरे पास समय नहीं है इसलिए सिर्फ थोड़ा सा इंट्रोडक्शन ही ஏன்னா बता रहा हूँ। நேரத்துல வந்து 40 நிமிஷத்துல வந்து 20 நிமிஷம் டிரான்ஸ்லேஷன் போது 20 நிமிஷம் மெசேஜ் வந்துருக்கு. क्योंकि 40 मिनट में 20 मिनट ट्रांसलेशन में चला जा रहा है, 20 मिनट की वचन बता पाए। தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம், இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? परमेश्वर अब्राहम को आशीर्वाद करने के कारण दूसरी कारण क्या है? ஆதியாகமம் 14 அதிகாரம் उत्पत्ति 14वीं अध्याय 18 வசனத்தை வாசிப்போம். 8वीं वचन को पढ़ेंगे। जेनेसिस 14:18। அன்றைய உன்னதமான தேவனுடைய அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் ஆ. திராட்சைரசமும் கொண்டு மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய ஆ. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆ. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த ஆ. உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆ. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். இவன் இந்த மெல்கிசேதேக்கு யார் என்று சொன்னால் அவன் ஒரு ஆசாரியன் ராஜா. இவன் இந்த ஆசாரியன். ये मल्कीसेदेक कौन है कि ये एक याजक है। இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறவனாக இருந்தான். ये मल्कीसेदेक के लिए अब्राहम सारी वस्तु में से उसने दशमंसा दिया। திருநெல்வேலியிலிருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்தார். तिरुनेलवेली से एक व्यक्ति चेन्नई आया। கையில வெறும் 25 காசோட வந்தார். हाथ में सिर्फ 25 पैसा लेकर आया। அந்த 25 காசு வச்சு அவர் என்ன பண்ணாரு, அவ்வளவுதான் வந்தவர் ரோடா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் உடைஞ்ச பாட்டில் எல்லாம் பறக்கி அதை காயின கடை மாதிரி போட்டு காசு சம்பாதிச்சாரு. जो उतना ही पैसा था इसलिए उसने जो प्लास्टिक बॉटल ये सारे इकट्ठा करके जो कबाड़ी का काम करने लगा। ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சா 10 ரூபாய் கிடைக்கும். एक दिन पूरा काम किया तो 10 रुपए मिलता है। நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி. मैं जो ये विषय बोल रहा हूँ लगभग 50 साल की पहले की बात அந்த है। 10 ரூபாயில 1 ரூபாய் தசமாக எடுத்து வச்சிருவாரு. वो 10 रुपए में उसने 1 रुपए उठा के दशमंश रख देता है। அப்புறம் ஒரு 100 ரூபாய் சம்பாதித்தாரு. फिर 100 रुपए कमाने लगा। அப்புறம் 1000 ரூபாய் फिर சம்பாதித்தாரு. 1000 कमाने लगा। இவர் பறக்கி கொண்டு போய் போடுற அந்த கடையை விலைக்கு வாங்கினாரு. जो कबाड़ी जो उठा के जाके डाल रहा था उस दुकान को उसने खरीदने लगा। ஒரு பெரிய ஃபேக்டரி உருவாக்கினாரு. फिर उसके बाद एक बड़ा फैक्ट्री रख दिया। இன்னைக்கு அந்த சர்ச்சில் அவர் தசமாமே 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. आज उस चर्च में वो भाई ने मतलब दशमंश 3 लाख देता है। வெறும் 25 பைசாவோட வந்தார். सिर्फ 25 पैसा से आया। சில விசுவாசிகள் சம்பளம் வாங்கும்போது தசமா கொடுக்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. कुछ विश्वासी लोग जो सैलरी लेते समय पर दशमंश देने का ऐसे सोच लेते हैं, இவ்வளவு எப்படி நம்ம கொண்டு போய் கொடுக்கறது? इतना सारा कैसे दे देंगे? நீ அது உன் காசு இல்லைன்னா वो तेरा पैसा नहीं है ना, அது உன் காசு கிடையாது. वो तेरा पैसा நீ नहीं है। 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறனா அது 1000 ரூபாய் உன் காசு கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. 10,000 आप खरीद रहे मतलब सैलरी ले रहे तो उसमें 1000 रुपए तेरा नहीं है। நீ 1 லட்சம் ரூபாய் வாங்கினா 10,000 ரூபாய் வந்து அது உன் காசு கிடையாது, அது கடவுளுடைய காசு. 1 लाख आप कमा रहे तो 10,000 वो परमेश्वर का तेरा नहीं है। திருடரும் பொருளாசைக்காரரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்க. जो चोर करने वाले जो लालच रखते हैं वो परमेश्वर का राज्य में नहीं जा सकते। அப்ப தசமா கடவுளுடைய காசை நம்ம கொடுக்காம இருக்கிறது திருடுறதுக்கு சமமா இல்லையா? जो दशमंश परमेश्वर का पैसा को नहीं दिया तो हम मतलब चोरी करने का है। அப்ப அந்த தசமாவத்தை கொடுக்கலாம் கடவுளுடைய காசு திருடுறோம். जो दशमंश जो नहीं दिया तो परमेश्वर का पैसा हम चोरी करते हैं। அப்ப திருடுற நம்ம பரலோகத்துக்கு போமா? फिर हम चोरी करने वाला प्रभु का राज्य में जाएंगे। ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவனுக்கு தசமாகம் கொடுத்தான். अब्राहम सारे विषय में उसने दशमंश दिया। ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். इसलिए परमेश्वर ने अब्राहम को आशीर्वाद दिया। மல்கியா 2:10 சொல்லுகிறது, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வா. मलाकी 3 अध्याय 10वीं वचन में लिखा है, मेरा भवन में जो आशीर्वाद रहने के लिए सारे दशमंश लेकर आओ। அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அதனாலே சோதித்து பாருங்கள். तब मैं आकाश की भंडार को खोलकर तुझे आशीर्वाद नहीं देता हूं करके तो मुझे परख के देखो। 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் அங்கே பவுல் எழுதுகிறார், அவர்களை வனாந்தரத்திலே சோதித்ததனால கர்த்தரை அவர்கள் சோதித்ததனால அழிந்து போட்டார். पहला कुरिन्थियों 2 अध्याय में हम देखते हैं कि 10वें अध्याय में हम देखते हैं कि वहां पर इस्राएल लोग
रेगिस्तान मार्ग में परमेश्वर को परखने लगे तब परमेश्वर उसको मार डाल दिया है। கர்த்தரை சோதிக்கிறவங்களை கர்த்தர் அடிப்பார். जो यहोवा को जो परखने के लिए सोचेगा तो वो मारेगा। அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்றாரு, ऐसे प्रभु कहते हैं உங்களை அதனால ஆசீர்வதிக்க மாட்டோம்னு நீங்க இந்த ஒரு விஷயத்தை என்ன சோதித்து பாருங்கன்றார். जो मैं तुझे आशीर्वाद नहीं दूंगा करके तू मुझे परख के देखो इस विषय पर। இந்த ஒரு விஷயத்தை நம்ம கர்த்தரை சோதிக்கிற கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கிறார். सिर्फ इस एक विषय पे प्रभु का परखने के लिए उसने हमारे लिए अनुमति दे रहा है। கோல்கேட் கம்பெனிக்காரன் 10ல ஒரு மடங்கு தசமால் கொடுத்திருந்தான். जो कोलगेट कंपनी वाला है 10 भाग में से एक भाग प्रभु का जो दशमांश दिया, அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. 10ல ஒரு மடங்கு இவன் வச்சுக்கிட்டு 10 மடங்கு 9 மடங்கு ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். फिर थोड़ा समय के बाद उसने एक भाग अपने पास रख दिया, 9 भाग प्रभु का सेवा के लिए देने लगा। இன்னைக்கு இன்னமும் அது அந்த கோல்கேட் அடிக்கிறதுக்கு பேஸ்ட் கிடையாது. आज कोलगेट के समान और कोई पेस्ट नहीं आज भी। உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். प्रभु आपको आशीर्वाद देगा। ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம்? क्यों हमारे जीवन पर आशीष नहीं आ रहा இந்த है? காரியங்கள் நீங்க கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்துல கீழ்ப்படிங்க. दो विषय, जिस बात पे तुम्हें मानना चाहिए उसमें बात माना करो। கர்த்தர் கொடுக்க வேண்டிய விஷயம் தசமாக காணிக்கிற உண்மையாயிரு. प्रभु का जो देने के विषय में बिल्कुल सचमुच बन के रहो। கர்த்தர் உங்களை விடுதலை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको बहुत आयत आशीर्वाद करेगा। கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? अब आंख बंद करके प्रार्थना करेंगे। Glory to God. हालेलुया, Hallelujah. हालेलुया, हालेलुया, हालेलुया। प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।